அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 11/10/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 - 4:30 மணி வரை. இன்று ரோகிணி மற்றும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:02 கன்னியா லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல பலன்கள் கிடைக்கும். வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை நீங்கள் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு பலன்கள் பரிகாரங்கள் கேட்டால் மிகவும் நன்மையானது. இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொன்ன ஒரு தகவலாக இருக்கிறது. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலை உருவாகலாம். ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் ஈடுபடுவதன் மூலமாக உங்களை நீங்கள் நல்ல முறையில் வளர்த்து கொள்ள முடியும். பணியை பொறுத்தவரை பேச்சுவார்த்தைகளின் மூலமாக வரக்கூடிய மோதல்களை தவிர்க்க உங்களது மேல் அதிகாரிகளுடன் கவனமாக பழக வேண்டும். இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டும். விமர்சனங்களை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக பழக மாட்டீர்கள். இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் உகந்தது அல்ல. புதிய முதலீட்டு முயற்சியின் நன்மை அளிக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் இன்று ஓய்வாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இலக்குகளில் வெற்றியடைய கடுமையாக போராட வேண்டும். இன்று உணர்வுகளை கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது. எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தள்ளி போடுவது சிறப்பு. பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காணப்படலாம். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது. இது உங்களுக்கு கவலையை பெற்றுக் கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையிடத்தில் நல்லுறவை பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குடும்ப நலனிற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளை எதிர்கொள்ள நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையின் உடல் நலம் திருப்திகரமானதாக இருக்காது. அதற்கு செலவு செய்ய நேரிடும். எனவே இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் விதமாக அமையலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். இலக்கில் வெற்றியடைய வேண்டும் என்ற உறுதி உங்களை முன்னேற்றும். விரைந்து முடிவெடுக்கக்கூடிய மனநிலை உங்களிடம் காணப்படுகிறது. பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை மகிழ்ச்சியோடு செய்து முடிப்பீர்கள். சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும். உங்களது அலுவலகத்தில் இருந்து அல்லது விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது வீட்டில் நடக்கவிருக்கக்கூடிய விழா ஒன்றினை பற்றி துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சேமிப்பு உயர வாய்ப்பு உள்ளது. பிரியமானவருடைய விழாவில் கலந்து கொள்ள பணம் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மன உறுதி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அன்றாட செயல்களை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மனதில் சஞ்சலமான எண்ணங்கள் காணப்படலாம். மன அமைதி பெற தியானத்தில் ஈடுபடுங்கள். பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காணப்படுவதால் பணிகளை உங்களால் குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கும் என்பதால் இதனை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணம் காணப்படாது. தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். இதனால் கவலை உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது. சளி இருமல் போன்ற ஒவ்வாமை பாதிப்புகள் காணப்படலாம். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் கவலையுடன் காணப்படுவீர்கள். எளிதில் உணர்ச்சி வசப்பட நேரிடலாம். அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். உங்களது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் காணப்படக்கூடிய சவால்கள் காரணமாக ஓய்விற்கு நேரம் இருக்காது. பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். உறவின் நல்லிணக்கத்தை தக்க வைக்க இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்ப தேவைக்காக பணத்தை செலவு செய்வீர்கள்.
அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு சற்றே மனக்குழப்பத்தை ஏற்படுத்தலாம். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறையை கையாள வேண்டும். வளர்ச்சியில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் அதனை சரியாக செய்து முடிப்பீர்கள். சுமாரான பலன்களே இன்று கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று நீங்கள் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக முயற்சி செய்து உழைக்க வேண்டும். திறமையாக பணியாற்ற நீங்கள் திட்டமிட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு காரணமாக துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படும். இது இருவருக்கும் இடையிலான நல்லுறவை பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக இருக்காது. குடும்பத்திற்காக தேவையற்ற வகையிலான பணம் செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணவு முறையில் கவனம் செலுத்த வேண்டும். உணவு ஒவ்வாமை காரணமாக உடல் நலம் பாதிக்கப்படலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது இலக்குகளை நிறைவேற்றுவீர்கள். இன்று மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைகிறது. எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும். நீங்கள் வளர்ச்சி பாதையில் முன்னேறுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியில் மிகுந்த திருப்தி காணப்படும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள். இருவரும் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் அன்பு மேலும் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும். அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது. வருமானமும் சேமிப்பும் உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கையான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு சாதகமானதாக கிடைக்கும். திறமைகள் உங்களுக்கு வெளிப்படும் நாளாக அமைகிறது. வெற்றி பெறுவதற்கான உறுதி காணப்படும். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களின் நல்லாதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். பணியிட சூழ்நிலை சாதகமானதாக இருக்கும். எனவே குறித்த நேரத்திற்கு முன்பே கொடுத்த பணிகளை முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை கையாளுவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையிலான உறவு பிணைப்பு வலுப்படும். விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை போதுமான பொருளாதார பாதுகாப்பு காணப்படும். கணிசமான தொகையை சம்பாதிப்பீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறிது மன உளைச்சல் காணப்படலாம். பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். இசை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உங்களது மனதிற்கு சற்று ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களால் பணியில் சில இடையூறுகள் காணப்படலாம். பணியிடத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்க இன்று தடைகளை சமாளித்து சிறப்பாக செயலாற்ற வேண்டியது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை சில பிரச்சனைகளில் உங்களது துணையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். கவனமற்ற வார்த்தைகள் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது. செலவுகள் அதிகமாக காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது. அடிக்கடி சிறு சிறு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான பலன்கள் கிடைப்பது சற்றே சிரமமானது. முக்கியமான முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சிறப்பான பலன்கள் காண்பீர்கள். உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க காண்பீர்கள். கவலைகள் அளிக்கக்கூடிய வகையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை மாறுபடக்கூடிய மனநிலை காரணமாக எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். மகிழ்ச்சியாக இருக்க உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கணிசமான தொகையை சம்பாதிப்பதற்கு குறைவான வாய்ப்பே காணப்படுகிறது. இன்று உங்களது பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி, இருமல் போன்று சிறு சிறு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அனுகூலமான நாளாக இருக்காது. நற்பலன்கள் தாமதமாக கிடைக்கலாம். எனினும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம். திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மனதில் பதட்டம் காணப்படும். இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இத்தகைய மனநிலையை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று விலை மதிப்பு மிக்க பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வது நல்லது. அவற்றை இழக்க வாய்ப்பு காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எண்ணெய் பதார்த்த உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது.
மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதிக பொறுமை அவசியப்படுகிறது. இன்று வாய்ப்புகள் தவறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உறுதியான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது. பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. இன்று அனுசரித்து போவது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது. பயணத்தின் போது இழப்பு ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. என நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.